உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே யாவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்கள் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர், நீர் இந்த வேளையில் எங்களை வழி நடத்தும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இடைப்படும். ஆண்டவர் எல்லா தடைகளும் நீர் எடுத்துக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும். உங்களுக்கு துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடு, கால் ஆன் காட். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும் பொழுது, நாம் தேவனை நோக்கி ஜெபத்திலே அவரை நோக்கி பார்ப்பது, அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது என்று பார்க்கின்றோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 50 வசனம் 15. Psalms 50 verse 15. சங்கீதம் 50 வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை வசனம் இதுதான். குறிப்பாக, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். And call on me in the day of trouble, I will deliver you and you will honor me. Hallelujah. So the question is, are we really doing that? Or are we really seeking God's help in our troubles? How are we respond when we are facing disasters in our life? நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்கின்ற வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றோமா, கூப்பிடுகின்றோமா, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கின்றோமா? ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகின்றார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இந்த அடிப்படையிலே இன்றைக்கு வேதத்திலிருந்து நடந்த ஒரு காரியத்தை, சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாம் சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20. நான் வாசிக்கின்றேன். 1-3 வசனங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 வரைக்கும். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது இந்த யூத ராஜா யோசபாத் என்பவன் இங்கே அவனுக்கு விரோதமாக விரோதிகள், the enemies want to attack him. அதனாலே அவன் பாருங்க, அவன்கிட்ட வந்து சொல்லுகிறார்கள். அவன்கிட்ட சொல்லுகிற வேலையில இவன் பயப்படுகிறான். யூதா ராஜாவாக இருந்தாலும் பயப்படுகிறான். என்ன நடந்துரும், எனக்கும் என்னுடைய தேசத்துக்கும் ஒரு அழிவு வரப்போகுது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு
யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக 4வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடி ஓடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஸோ இங்க பிரச்சனை வரும் பொழுது they look to God and seeking God. Hallelujah. ஸோ அதே பிரகாரமாக தொடர்ந்து நாம் பார்க்கும்போது வசனம் 5 to 12 வரைக்கும் இங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். யோசபாத் தேவனை நோக்கி ஜனங்களோடு சேர்ந்து தன்னுடைய தேசத்துக்காக ஒரு வெற்றிக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் உம்முடைய கரத்திலே பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அப்படியாக இங்கே பார்க்கும்போது யோசபாத் பாருங்க, இந்த ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக வசனம் 12 வரைக்கும் ஆண்டவரை அவன் புகழ்ந்து ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி எல்லா விதத்திலும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக அவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு நேரத்திலும் நீ இப்படி செய்திருக்கிறேன், நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். வசனம் 12 கடைசியாக நான் வாசிக்கிற பாருங்க. இந்த இடத்துல மட்டும், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. அவன் பாருங்க, எங்களுக்கு பயமா இருக்கிறது, ஆனாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, ஆனால் உண்மை நோக்கியே தான் பார்க்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கணும். Then God answered through Joseph. பார்க்கும்போது இங்கே யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திர ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி நின்றால் அவன் சொன்னது. அந்த இடத்துல பார்க்கும்போது வசனம் 15 to 17 வரைக்கும் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறார். சகல யூதா கோத்திரராரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. தேவனை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த அகாசியல் என்ற மனிதனுக்குள்ளாக அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலமாக வெளிப்படுத்தி அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே அவர்கள் இன்னும் உற்சாகத்தோடு இருந்தார்கள். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை இப்ப பலப்படுத்த முடியாத பயப்படாங்க, இது இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, தேவனுடையது என்று சொல்லி அந்த இடத்துல பலப்படுத்துகிறதை பார்க்கணும். அதை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால் வசனம் 20 பாருங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் கொடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. பலப்பட்டு ஜனங்களையும் உற்சாகப்படுத்துகிறது இந்த இடத்துல பார்க்கணும். When he called, God answered. Then he was strength to overcome it, because God talked directly. ஆண்டவர் நேரடியாக பேசுகிறது இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலும் அவன் பயப்படுறான், ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். He was encouraged by God's word. Hallelujah. அப்படியாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, என்னோடது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அப்படின்னா எப்படி இந்த நிலைமையை மேற்கொள்ள போறாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. வசனம் 22 to 24 நான் வாசிக்கின்றேன்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணினார். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து கொடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் கொடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமா கூட்டன்றையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இது அவர்கள் நதியிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அப்படியாக இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே போல அவர்கள் நம்பினார்கள். இங்க யோசபாத்தும் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி துதித்து கொண்டுதான் இருந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் செய்த பெரிய காரியம், அவர்கள் யாரெல்லாம் கூடி வந்தார்கள் அவர்களே அவர்களுக்குள்ளாக விரோதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி அவர்களை முறிந்து அந்த இடத்துல விழுந்தார்கள், ஒருவரும் தப்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியாக தொடர்ந்து பார்க்கும்போது வசனம் 26-30 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா எனும் பெயர் தெரிவித்தார்கள். 30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். முதலாவது விரோதிகள் அவனையும் அவனுடைய தேசத்தையும் அழிக்க வருகிறார்கள். அது அவனுக்கு தெரிந்த பிறகு அவன் பயப்படுகிறான். அந்த இடத்துல அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். தன்னுடைய ஜனங்களையும் தயார்படுத்தி உபவாசத்தை ஜெபியுங்கள் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து நின்று அவன் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இன்னொருத்தர் மூலமாக ஆவியினாலே எழுப்பப்பட்டு அவன் பேசி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறான். இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்கிறோம். இந்த விரோதிகள் அவர்களுக்குள்ளாக விரோதமாக எழுப்பி ஒருவர் அவர்கள் அழிந்து போனார்கள். மீண்டுமாக இந்த ஜனங்கள் யோசபாத் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்குதான் பார்க்கின்றோம், கற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், இங்கே எல்லா சூழ்நிலையிலும் அவன் பயந்தாலும் but he seek God's help. prayer. அவன் இந்த சோதனையில அவன் இராணுவத்தை கூட்டல, மற்ற காரியத்தை அவன் முதலாவது செய்யல. முதலாவது கர்த்தரை தான் தேடினான், ஜெபித்தான், விடுதலை பெற்றான். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்திலே வல்லமையாக நடந்த காரியத்தின் பார்க்கும் பொழுது வசனம் 6 நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக we can learn many things. In Joseph's prayer, at several essential things we have to learn. So first thing, பார்க்கும் பொழுது he committed the situation to God and acknowledging that only God could save the nation and his people. Hallelujah. அவன் தேவனை சார்ந்திருந்தான், தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்தான். அவன் அறிந்திருந்தான் தேவன் மாத்திரம் இந்த இடத்துல உதவி செய்ய முடியும். தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய ஜனங்களையும் அவனையும் ஆண்டவர் மாத்திரமே காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவர்ல ஒப்பு கொடுத்தான். கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆன் காட், நாட் ஹிம்செல்ஃப். முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்ததில் ஆண்டவரை அவன் சார்ந்திருக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவனுடைய பலத்தையோ அவனுடைய சுயத்தையோ அவன் நம்பவில்லை, தேவனை சார்ந்திருந்தார். அதனால் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. இரண்டாவதாக பார்க்கும்போது he acknowledged God's sovereignty over the current situation. தேவனுடைய மகா ராஜ்யபாரம் வல்லமையை அவன் அறிந்திருந்தான். அதை நோக்கி சொல்லி அவன் ஜெபிக்கின்றான். இந்த ஏற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. Hallelujah. So the third thing, he praised God's glory and took comfort in his promises. Amen. அவன் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை புகழ்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அந்த இடத்துல ஆண்டவர்
கிரியை செய்து அந்த யுத்தத்தை மேற்கொள்ள ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டவரே அந்த காரியத்தை செய்தார். 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 30ல இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினார். ஸோ இவங்க போய் யுத்தமே பண்ணல, ஆனால் ஆண்டவர் அந்த எதிரிகளுக்கு உள்ளாகவே விரோதத்தை எழுப்பி ஒரு முறியடித்து போட்டார். வாட் a wonderful God we are serving. Hallelujah. எவ்வளவு ஒரு வல்லமையான தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஸோ அப்படியாக இன்றைக்கு இந்த காரியத்தில் பார்க்கும்போது we have to follow Jehoshaphat's example. Focus extremely on God's power. இங்கே யோசபாத்தை போல ஒரு சிறந்த உதாரணத்தை போல நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் முழுமையான தேவனுடைய வல்லமையை முழுமையாக நாம் நோக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். Hallelujah. So today just remember verse 15. ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Amen. The war belongs to God. So அப்படியாக ஆண்டவர் இந்த நாளில் we may not fight an enemy army. ஸோ இன்றைக்கு நாம் என்ன இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸோ இப்படியாக இந்த இடத்துல வருகின்றது போல நாம் எதிரிகளை சந்திக்கவில்லாவிட்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கை அனைத்தினமும் நாம் சோதனைகளும் அழுத்தங்களையும் மன அழுத்தங்கள், ஸோ இந்த உலகத்தின் இருளின் அதிகாரத்துக்கு குறிய காரியங்களை நாம் மேற்கொள்ள நமக்கு பலன் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சத்ருவானவன் தேவனுக்கு நாம் விரோதமாக எழுப்ப வேண்டும் என்று அவன் வகை தேடுகிறான். ஆனால் நாம் நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை நம்மை வழிநடத்தி வருகிறது. ஸோ அப்படியாக if we are ask for God's help when we face struggles, surely God will fight for us. ஸோ அப்படியாக தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி உதவி கேட்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி கொடுப்பார். ஆமென். ஸோ இன்றைக்கு நாம் பார்த்த வசனத்திலிருந்து குறிப்பாக சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்கிறபடியாக just call on God every day with prayer. God will deliver us. Believe that and we will glorify God, honor God. Hallelujah. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார். நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஜனங்களாக இருப்போம். ஆமென். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைக்காக நன்றி, இந்த வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ஆண்டவரே வார்த்தைக்காக இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கின்றேன். நாங்கள் உம்மோடு பேச இந்த நாளில் ஒப்புக்கொடுக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக, உம்முடைய உதவியை நாடும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தேசத்தின் வாழ்க்கை, எங்களுடைய தேசத்தின் நிலைமைகள் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். இடத்துல வைக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை வழி நடத்தி வேண்டிய உதவி செய்யும். உமக்கு துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து